பரோட்டா. அட 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 அப்படியே பஞ்சு மாதிரி பரோட்டாவை எடுத்து சிக்கன் கிரேவியை ஊற்றி அப்படியே குழச்சி அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும். என்ன அஜித் சொல்கிற, அறிவே இல்லையா உனக்கு? ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு உன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு மைதா மாவில் செய்யக்கூடிய பரோட்டாவை சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுப்பியே. உனக்கு சுத்தமாக அறிவு கிடையாது. பரோட்டாவை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும், நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சக்கரை நோய் வரும். ஆஃப்டர் ஆல் ஒரு போஸ்டர் ஒட்டுற ஒரு கோந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மாவை சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுக்குறியா? உனக்கு சுத்தமாக அறிவு கிடையாது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கல, இதை போய் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பாக்ஸில் திட்டுவீங்க. ஸோ இது எல்லாமே வதந்தி, ஓகேங்களா? இந்த வீடியோவில் மைதா மாவு பரோட்டாவை சுற்றி இருக்கக்கூடிய வதந்தி எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மைதா மாவு எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியே ஆடி போயிடுவீங்க. ஸோ அது எப்படி உருவாகுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த ஃபுட்டுலலாம் வந்து இந்த மைதா மாவை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றியும், இந்த மைதா மாவு சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றியும் தான் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். மைதா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரே ஒரு விஷயம் இந்த பரோட்டா. ஸோ மைதா மாவில் பரோட்டா செய்கிறனால அந்த பரோட்டாவை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மைதா எதுலேருந்து தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்திட்ட கேட்டோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்குலேருந்து தான் தயார் பண்ணுறாங்க. ஸோ மரவள்ளி கிழங்கை காய வச்சு பொடி பண்ணி அதுலேருந்து தான் மைதா தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமையோட கழிவுலேருந்து தான் இந்த மைதா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறனால தான் நான் வந்து பரோட்டாவே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் சொல்லுவீங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும், ஆனால் மாதத்துக்கு நான் 2 தடவை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் லெஜண்ட்ஸ்லாம் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, நான் வந்து மைதாவில் செஞ்ச பரோட்டாலாம் சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கிறதுனால நான் வந்து இந்த வீட் பரோட்டா கோதுமை பரோட்டாவை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி லெஜண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மரவள்ளி கிழங்குலேருந்துலாம் இந்த மைதா வரல, கோதுமை அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து தான் இந்த மைதாவே வந்து தயார் பண்ணுறாங்க. குறிப்பாக கோதுமையோட நடுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து தான் வந்து மைதாவே தயார் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஷின் வரும், கோதுமை வந்து என்ன கலரில் இருக்கோ அதை அரைக்கும் போது அதே ப்ரௌனிஷ் கலரில் தானே இந்த ஒரு மைதாவும் வரணும், ஆனால் மைதா மட்டும் எப்படி வெள்ளை கலரில் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளீச் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ளீச் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் பண்ணுவாங்க, ஆக்சிஜனேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் கேஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபென்சைன் பெராக்சைடு அப்படின்ற சொல்லக்கூடிய சில ரசாயனங்களையும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது இந்த கோதுமையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயிட் கலர் பவுடராக வந்து கிடைக்கிறோம். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மைதா. ஸோ இந்த மைதா வந்து ஃபைனல் அவுட்புட்டாக வரும்போது அந்த ரசாயனங்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி உணவுத்துறை வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நம்ம வீட்டில் இந்த ஒரு நெல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ நெல்லை வந்து உமியை நீக்கிட்டு தவிடை நீக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கிறதா அரிசி, ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரௌன் அரிசியை வந்து பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஒயிட் கலர் ரைஸாக வருது, ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி தான் நம்ம இந்த கோதுமையில் உமியையும் தவிடையும் நீக்கிட்டு அதை அரைக்கும் போது வர்றதான் இந்த ஒரு மைதா. ஸோ ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு சாதாரணமாக அரைக்கிறதா வந்து ரவை, ஓகேங்களா? இன்னும் வந்து அந்த மாவோட இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அரைக்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை. ஒரு மைதாவை யூஸ் பண்ணி ஒன்லி இந்த பரோட்டா மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. பரோட்டா மட்டும் மைதாவில் செய்ய கிடையாதுங்க. நம்ம அன்றாட லைஃப்பில் நிறைய ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதாவை ஆட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டை தான் நம்மளும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸா, பர்கர், பாஸ்தா, நூடுல்ஸு இது எல்லாமே இந்த மைதாவில் தான் செய்கிறாங்க. அதையும் தாண்டி ப்ரெட்டு, பிஸ்கட்டு, சமோசா, அதுக்கப்புறம் ரஸ்க்கு, பப்ஸு, பக்கோடா இது எல்லாமே வந்து மைதாவை யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. அதையும் தாண்டி இனிப்பு ஐட்டங்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேக்கு, பாதுஷா, குலோப் ஜாமுனு, அதுக்கப்புறம் ஜிலேபி, சோன் பப்படி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த ஒரு மைதாவை யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. ஸோ நிறைய ஃபுட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைதா மூலியமாக செஞ்சதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து 2 பரோட்டா சாப்பிட்றதுக்கு பதிலாக 4-5 சப்பாத்தி நான் சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பரோட்டா சப்பாத்தி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டுமே கோதுமையிலேருந்து தான் செய்கிறாங்க. அதனால் 2 பரோட்டா சாப்பிட்டாலும் ஒன்று தான், 4-5 சப்பாத்தி சாப்பிட்டாலும் ஒன்று தான். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து மாவு சத்து அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 100 கிராம் மைதா மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 351 கலோரிகள் இருக்குது. 10.3 கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரதச்சத்தும், 0.7 கிராம் வந்து கொழுப்பு சத்தும், 2.76 கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார் சத்தும், 74.27 கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மாவுச்சத்தும் இருக்குது. ஸோ ஆகையால் மாவுச்சத்து அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதிகமாக இருக்குது. இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக இந்த மைதாவை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவுச்சத்து அதிகமாக இருந்தாலும் எண்ணெயில் வந்து பொரிச்சு தான் எடுக்கிறாங்க நிறைய ஐட்டங்களை. ஸோ அதனால தான் இந்த பரோட்டாவும் சாப்பிடக்கூடாது, நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மைதா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்களில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ப்ரெட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுலேயுமே மைதாவை கலந்தால் மட்டும்தான் ப்ரெட்டையே செய்ய முடியும். ஓகேங்களா? அதனால் வீட் ப்ரெட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் வந்து நம்மளால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ மைதா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே கலந்துருக்கு. ஆனால் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமாக மாவுச்சத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு மைதாவை அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அதிகமாக கொழுப்பு சேர்ந்துடும். அப்படி கொழுப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு போட ஆரம்பிச்சிடும். அப்படி வெயிட்டு போட்டுருச்சு அப்படின்னா நமக்கு இதயம் சம்மந்தமான நோய், ரத்த அழுத்தம்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயமும் வரும். ஸோ மைதா வந்து அளவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டரோட அறிவுரையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2016 ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டார். மைதாவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நிறைய பிரச்சனை வருது, மைதாவை உருவாக்கும் போது ஆலோக்சன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளையும் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2016 சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸை போட்டார். ஸோ உயர்நீதிமன்றமும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மைதா கலந்த உணவுகளை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணணும். ஸோ ஆய்வு பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உணவு பாதுகாப்பு துறையில் இருக்கவங்களாம் ஆய்வு பண்ணுறாங்க. அப்படி ஆய்வு பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆலோக்சன் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து யாருமே கலக்கலை. நம்ம ஆக்சிஜனேற்றம் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்படி அந்த ப்ளீச் ப்ராசஸ் பண்ணும்போதே ஒரு துணை பொருளாக உருவாகிடுது இந்த ஆலோக்சன். ஸோ இதனால் யாருமே வந்து கலக்கலை, அதுவாக தான் உருவாகுது. ஆனால் அதுவும் வந்து பெருசு அளவில் நமக்கு உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேஸு அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த கேஸுக்கு அப்புறம் மைதாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மைதா சம்மந்தமான வதந்திகளை என்ன அப்படின்றத நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சே இருங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பை பாய், டேக் கேர்.